இப்போ மோடி வருகிறார் தமிழ்நாட்டுக்கு. கங்கை கொண்ட சோழபுரத்தை அந்த சாமிக்கு திருமுழுக்காடு செய்ய போகிறார், அபிஷேகம் செய்து வழிபட போகிறார். நான் சொல்லுகிறேன், அதாவது சோழ பேரரசை பெருமைப்படுத்துவதற்காக, தமிழர் நாகரிகத்தை பெருமைப்படுத்துவதற்காக நாங்கள் எப்பொழுதும் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற சிவனும் இந்து மதத்திற்குள் அடக்கம் என்று காட்டுவதற்காக அவர் வருகிறார். நான் ஒன்று சொல்லுகிறேன், கங்கை கொண்ட சோழபுரம் உருவானதற்கு காரணமே வடநாட்டை ராஜேந்திரன் வென்று என்னுடைய காலடிக்கு கீழே உன்னுடைய முடி என்பதை காட்டுவதற்காக கங்கையிலிருந்து தண்ணீர் எடுத்து இங்கே வந்து சோழபுரம் என்ற ஒரு புதிய ஊரை உருவாக்கி தகப்பனுக்கு கட்டுப்பட்ட, தகப்பன் கட்டியதை விட சின்னமாக இன்னொரு அதே கோயிலை, பெருவுடையார் கோயிலை கட்டி அதற்கு கங்கை நீரை கொண்டு திருமுழு காட்டியது என்பது எதை காட்டுகிறது என்றால், வடநாட்டானை வென்று வந்திருக்கிறேன், வடக்கை மிதித்து வந்திருக்கிறேன், அவர்களை அடிமைப்படுத்தி வந்திருக்கிறேன் என்பதை நிலைநாட்டுவதற்காக கொண்டுதான் கங்கை கொண்ட சோழபுரம். கங்கையை எப்படி கொண்டார் இவர்? கங்கைக்கு பக்கத்தில் இருந்த மன்னர்களையெல்லாம் கொண்டார், அவர்களையெல்லாம் அடிமைப்படுத்தினார். அதனாலே கங்கை கொண்ட சோழபுரம். இது எதை காட்டுகிறது என்று மோடி விரித்து கேட்டால், வடக்கை தெற்கு வென்றதை காட்டுகிறது, தமிழன் ஓங்கி நின்றதை காட்டுகிறது என்று தெரிந்திருந்தால் இவர் யோசித்திருப்பார். இவருக்கு தெரியவில்லை. ஒன்றும் இந்து மதத்திற்குள் அடக்க நினைக்கிறார். அவன் இந்து மதத்திற்குள் இதெல்லாம் அடக்கவில்லை. அப்பொழுது அங்கேயும் அந்த மதம் இருந்தது. ஆனாலும் வட மன்னர்களை வென்று அதனுடைய அடையாளமாக கங்கையை எடுத்து வந்து தன்னுடைய லிங்கத்திற்கு, பெருவுடையாருக்கு அவன் திருமுழுக்கு காட்டினான், திருமுழுக்கு செய்தான். அது ஒரு பெருமை.